வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் தண்ணி குழம்பு. இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 3 தக்காளியும் 3 வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. மட்டன் தண்ணி குழம்பு செய்கிறதுக்காக நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இதை பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தக்காளியும் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. அதில் இந்த மாதிரி தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது 1 பாட் ரெசிபின்றதுனால நான் குக்கரில் செய்கிறேன். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி சிறிதளவு, 1 அன்னாசிப்பூ. இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் கூட 1 ஸ்பூன் கடுகையும் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட 1 கை கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு இதில் சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். நான் இதில் வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு முழு வாழைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வாழைக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க கறிக்கும் மசாலா பொருட்களுக்கும் ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
நான் ஏற்கனவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம வாங்கியிருக்க கறிக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனவுடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். இது கூட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மட்டன் தண்ணி குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கான்றதை பார்த்துடலாம். மட்டன் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ மட்டன் குழம்ப ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது 1 பாட் ரெசிபின்றதுனால நம்ம வேக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு குக்கரும் வதக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரமும் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே குக்கரில் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான மட்டன் தண்ணி குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.